गाइस நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு ரேரான வெஹிக்கிளை தான் காட்ட போறேன் உங்கள்கிட்ட. அது மட்டும் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சனை நான் வந்து பாத்தீங்கன்னா காட்ட போறேன். அது வேற யாரும் இல்லை, நம்ம சங்கரண்ணா தான். ஸோ என்னோட நிறைய விளாக்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் சங்கரண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் எந்த விளாக்லையுமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சது கிடையாது. நம்மளோட ZX நான் டெலிவரி எடுக்கிறப்பையா இருக்கட்டும், இல்லை நம்மளோட S1000 சேல் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே நான் அந்த வீடியோவில் வந்து சங்கரண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வேற யாரில் நம்ம அண்ணா தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்னா என்னன்னே எனக்கு தெரியாத காலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூப்பர் பைக் யூஸ் பண்ணிட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் சூப்பர் பைக் யூஸர்னு கூட சொல்லலாம். உண்மைதான். நான் கிட்டத்தட்ட ஒரு 2013-14 அப்போலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் அப்போல்லாம் R15 தான் பெரிய வண்டி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம். அது நிறைய வீடியோஸ் அப்பயே நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கேன். அப்பயே இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போலாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாலிட்டி நம்ம சைடே வரலாம் வேணாண்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யார்கிட்டையுமே இல்லாத ஒரு யூனிக்கான பைக் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இது வந்து சடன் மீட்டு தான். ஆனால் சடன் தான் நாங்கள் திடீர்னு நாங்கள் நேற்று ஃபோன் பேசணும். நான் நாளைக்கு கோயம்புத்தூர்னா நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளானில் வந்து பேசணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கே வந்தாச்சு. இப்போ வந்து அண்ணனோட வண்டி எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் என்ன வண்டி அப்படிங்கிறத. ஆனால் ஓட்டலாம் ஒரு வண்டி நீங்கள் பாருங்க, வண்டி மட்டும் இல்லை எவ்வளோ ஏகப்பட்ட காரை வாங்கி மனுஷன் ஓட்டாவே சும்மா நிப்பாட்டி வச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இது 530 எம் ஸ்போர்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மினி கூப்பரு. அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸுக்கு தார் நிற்கிது. நம்ம S1000 வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாட்ட தான் சேல் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வேறு ஒருத்தவங்கள்ட்ட சேல் பண்ணிட்டாங்க. வேறு ஏதோ பெரிய ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 KTM 200 நிற்கிது. அது வந்து ரெகுலர் யூஸுக்கு. அண்ணே கோகையை திறந்து சிங்கத்தை காட்டுங்கண்ணே சீக்கிரம். பாவம் வெளியே போகிறதா இருந்தாங்க, எனக்காண்டி வேலையை விட்டுட்டு வாங்க ப்ரோ பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே பாருங்க நிற்கிது பாருங்க அப்பா. இதோட ஃபஸ்ட் டைமாக பார்க்குற லைஃப்பில் என்னால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸில் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஆனால் வேறு லெவலில் இருக்குண்ணா. ஆனால் வண்டி வீடியோஸில் பார்க்க ரொம்ப பெருசாக தெரியுது. நான் நேரில் பார்க்குறப்போ செம்ம காம்பேக்டாக இருக்குது. ஓட்டும் போது இன்னும் நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இன்னும் ஃப்ரீயாக இருக்குண்ணா. வெயிட்டு பவர் ரேஷியோட வெயிட் ரேஷியோ கம்மி தான் இருக்குது. அதனால் நமக்கு இனிஷியல் டார்க் ரொம்ப நல்லா இருக்கும், பவரும் சூப்பராக இருக்கும். கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தோட ரகடாக இருக்கும். நோட் ஒரு பெஸ்ட் பைக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியை தான் ஓட்டி பார்க்க போகிறோம். நான் ரவுண்டு போட்டு ஓட்டி பார்த்தல. சரி ஓகே, நம்ம மித்தது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் பைக்கில் பார்க்கலாம். வீடியோவில் போகிற மாதிரி நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ஆள் விட்டுங்க, அவங்க கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். சரி நம்ம வீடியோவில் போகலாம். கைஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் V4S வந்து ஓட்ட போகிறேன். வண்டி ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப போகலாமா? அந்த மனுஷன் வண்டியை கொடுத்துட்டு இவங்க போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேங்க. முதல் தடவை என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா V4S ஓட்ட போகிறேன். வண்டி ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் இந்த கலரோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடா அல்டிமேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த முன்னாடி போகிறவங்க பார்த்தீங்களா அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் அண்ணாவோட அவங்க சிஸ்டர் பையன். அவரை இப்போ நான் எதுக்கு செட்னையில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு வழி தெரியலங்க. நாங்கள் திருச்சியிலேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு மேப்பே போடாமல் வந்துவிட்டோம். நான் வந்து இங்கே சங்கரண்ணா பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரண்ணா வீட்டுக்கு லொக்கேஷன் வாங்கினேன். அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கேயோ வயல் வரப்புக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக போனால் 6 கிலோமீட்டர் போகணும். குறுக்கால வயக்காட்டில் இறங்கி நடந்து போனோம்னு வச்சுக்க ஒரு சுடுகாடு. சரி எதுக்கு நமக்கு வழி தெரியாத இடத்துல ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே அவங்கள வழி தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அந்த ப்ரோவை கூட்டிகிட்டு நாங்கள் ஹைவேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை ஓட்ட போயிட்டுருக்கோம். இந்த வண்டியை ஓட்டிட்டு Z9 ஓட்டோன்னா Z9 குழந்த மாதிரி இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரக்கடாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு தனி விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஐயோ வாட் அமேசிங் பவர். அப்பா வேறு லெவலுங்க வண்டி.
எனக்கு இந்த வண்டியை பார்த்துன்னா ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிடுச்சிங்க. இந்த வண்டி ஆல்ரெடி நான் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் இதோட சவுண்டுக்காண்டி தான் வண்டியை நான் எடுக்காமே இருந்தேன். எனிவே பார்ப்போம், இந்த வண்டியை நம்ம ஹைவேஸில் போய் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேற லெவலில் இருக்கு வண்டி. அப்பா இந்த வண்டியை பொறுத்தவரையும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். டுக்காட்டியில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவுட் சைடு தரமாட்டாங்க. அதே மாதிரி சர்வீஸ் சென்டர் வந்து பெங்களூரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில் சர்வீஸ் சென்டர் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியலை. கடல்லே இல்லையா, அது நம்ம சங்கரனோட கேட்டால் தான் தெரியும். இந்த வண்டியை நான் பார்த்தோன்னே அப்படியே உருகிட்டேங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ஐ லுக்கும் அதுக்கப்புறம் அந்த பேக் டயோட லுக்கும் எவ்வளோ செக்ஸியாக தெரியுமா இருந்துச்சு. வேற லெவல் செக்ஸினஸ் வண்டி உட்காந்து ஓட்டுறதுக்கு செம்ம ஒரு காம்பேக்டாக இருக்குது. இதில் ஆக்சுவலாக ஏகப்பட்ட மோடு வருது. இதில் என்னென்ன மோடு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. நிறைய மோட்ஸ் இருக்குது. தெரியாததை நம்ம வந்து எதுவும் யூஸ் பண்ண வேணாம். ப்ரோ, இன்லைன் 4 வண்டிக்கு V4 இன்ஜினுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. செம்ம ரா பவராக இருக்குது ப்ரோ. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் டுக்காட்டி ஓட்டுறேன். நீங்கள் முன்னாடிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தானே? ஓகே ஓகே ப்ரோ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஆல்ரெடி நம்ம 1 இயர் பேக்கை மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் மீட் பண்ண முடியாமல் போச்சு. ஓகே ஓகே. அப்போ பார்த்தீங்களா நான் வந்துட்டேன். ஓகே ப்ரோ. பெட்ரோல் எங்கே போடணும்? ஓகே ப்ரோ. டன் டன் டன். ஐயோ, இந்த வண்டியில் தான் சவுண்டு இப்படி வருதா? ஆக்சுவலாக பின்னாடி வேறு ஏதோ ஒரு வண்டியில் சவுண்டு வர மாதிரியே இருக்குது. ஆக்ரப்போக்கு எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்களா, ஃபுல் சிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆல்ரெடி செம்ம ரா பவராக இருக்குது. இதில் வேறு அண்ணன் ஆக்ரப்போக்கு ஃபுல் சிஸ்டம் வேறு போட்டிருக்காரு. அப்பா, உங்கள் ரியாக்ஷன்ஸை பாருங்க. தலைவா நல்லா திருவண்ணா என்னை ஸ்டேஷனில் உட்கார வச்சு நல்லா திருவிடுவாங்க. என்ன இது ரியாக்ஷன்ஸை பாருங்க எல்லாம். ஆக்சுவலாக இந்த ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா செரி ரெட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. இந்த வண்டி ஹைவேஸில் ஓட்டி பார்த்துட்டு நான் இந்த வண்டியை எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு மேடாக்குது இந்த வண்டி. ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 34 to 35 lakhs வரும். இது மாடல் என்ன 2018 இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடலு. ஆக்சுவலாக இதில் 2 வேரியண்ட் இருக்குது. V4 ஒன்று இருக்குது, V4S ஒன்று இருக்குது. V4 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 23 lakhs 24 lakhs தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா V4S. சும்மாவா சொன்னாங்க டுக்காட்டி வந்து ஒரு செக்ஸியஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு? உண்மையாலே நேரில் பார்க்க செம்ம செக்ஸியாக இருக்குங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ஐயோ, இப்போ நம்ம போயிட்டு இந்த வண்டிக்கு ஒரு பெட்ரோலை போட்டுருவோம். பெட்ரோலை போட்டு போவோம். ஐயோ, பயந்துட்டீங்களா? சாரிண்ணே. பார்த்தீங்களா இந்த சவுண்டுக்கு அந்த அண்ணன் பயந்துட்டாரு. என்னங்க ப்ரோ? பவர் தான் அடிக்கணும். 500 ரூபாய்க்கு ப்ரோ. ப்ரோ வைங்க. அட சும்மா இருங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, சும்மா வாங்க. என்னது இதெல்லாம் கெட்ட பழக்கமாக இருக்கே. இதெல்லாம் தவறான விஷயம். சும்மா இருக்கணும். ஆமாம் ப்ரோ. அப்படியா? ஓகே ஓகே. நம்மளோட 6000. ஆமாம், சங்கர் நண்டா தானே கொடுத்தோம். அண்ணா 500 ரூபாய்க்கு. பவர் தானே போடுறீங்க? ரொம்ப பயந்துட்டீங்களோ சவுண்டுக்கு? திட்டுக்குண்டு தூக்கி போட்டுருச்சா ப்ரோ? இந்தாங்க. தாராளமாக எடுத்துக்கோங்க ப்ரோ. இதுவாண்ணா? இது 35 லட்சம்ண்ணா. டுக்காட்டி. அண்ணனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே. நீங்களும் ரைடரா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அப்போ பைக் பேஷனா? எடுத்தாச்சோங்க. ஓகே ப்ரோ. நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே போகலாம். 10 தரும்ண்ணா. 10லேருந்து 12 தருமா? 8 தான். இதுக்கு அதுவே எவ்வளோ தரும்? அது 22 தரும். தரும் ப்ரோ.
இப்போ BS6ல வர எல்லா கம்பெனி வண்டியுமே ஓரளவு மைலேஜ் தரும் ப்ரோ. பழசு தர பழசு வந்து 18, 20, இது வந்து 24 வரையும் தெரியுது. நான் கீழே தள்ளி விட்டேன். ஆக்சுவலாக எல்லா வண்டியிலையும் கீழே தானே வரும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வருது, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எல்லா வண்டியிலையும் கீழே வரல, இது மேலே வரனால கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகே ப்ரோ போகலாம். அந்த அண்ணா பாருங்க கரெக்டாக டுக்காட்டி அது வந்து செட் நேனுங்கிறாரு. அவர் வந்து பைக் மேலே ரொம்ப பேஷனாக இருப்பார் போலக்கு. ஓகே ஃபைனலி இட் இஸ் ரெடி டு லான்ச். ஐயோ இங்கே என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. நான் கூட இந்த வண்டி வந்து செம்ம வைப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க. சவுண்டு மட்டும் தான் அப்படி ரக்கர்டாக இருக்குது. பட் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வைப்ரேஷன் இல்லை. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9700 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. அப்போ நான் கண்ட கனவுலாம் பொய்யா? டுக்காட்டியை வந்து வைப்ரேஷனே இருக்காதா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் வெஹிக்கிள் இன் மை லைஃப் ஐ ஹவ் சீன். வேற லெவலு. ஆக்சுவலாக இதோட சீட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு S1000RR மாதிரியே இருக்குங்க. ஓல்டு S1000RR எப்படின்னா கொஞ்சம் இன்னும் பின்னாடி உட்காந்து லீன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். பட் புது S1000RR வந்து கொஞ்சம் அப்படியே நிமிர்ந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா V4Sல வந்து கொஞ்சம் நம்ம பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பொசிஷன் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்போர்ட் வெஹிக்கல்லாம் அந்த மாதிரி குனிஞ்சிக்கிட்டு ஓட்டினா தான் அதோட அந்த அழகு. இதோட மைலேஜ் வந்து வெறும் 8 தான் தரும் அப்படிங்கிறாரு. மேபி இருக்கலாம், ஏன்னா ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் வேறு போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டாக்கில் இருந்தாலுமே ஒரு 10 அந்த அளவுக்கு தான் மைலேஜ் வந்து தரும். ஏன்னா இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம 10R வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் தருது. அப்போ டுக்காட்டிங்கிறப்போ கன்ஃபார்மாக இன்னும் கம்மியாக தான் தரும். இந்த சவுண்டு எப்படி தெரியுமாங்க இருக்குது? நம்மளை பிடிச்சி வச்சு யாரோ காதில் பலார்னு அரைகிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்குது சவுண்டு. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலமோட ஹைவேஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த ஹைவேஸில் சும்மா ஜாலியாக ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஐயோ செம்ம லீனியராக இருக்குங்க பவரு. 5th கியர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லேகே இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடா செதுக்கியிருக்காங்க, அப்படியுமே செதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்பார்ஸுமே இன்ஜின் குள்ளரை வச்சு. அந்த மாதிரி இருக்குது வண்டி. எனக்கு இந்த வண்டி ஓட்டும்போது ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, நான் இந்த வண்டி தான் வாங்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடும் போல இந்த வண்டியை ஓட்டி முடிச்சதுக்கப்புறம். ஆக்சுவலாக அந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 தான் வரும்னு நான் நினைக்கிறேன். பட் ரன்னிங்கில் வந்து ஒரு 5 to 6 kgs வந்து குறையும், ட்ராப் ஆகும். இந்த வண்டியோட பவர், அதாவது BHP எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 220 BHP வரும். இந்த வண்டியோட CC எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1103 cc வந்து வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்போ சார் நீ நோட் பண்ணி வச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. நான் இடையில வந்து V4S எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா BMW எடுக்கலாமா இது எடுக்கலாமா அப்படின்னு. BMW வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம், சரி நம்ம V4S எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதே சஜஷன் தான் எல்லாமே கொடுத்தாங்க. பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு மட்டும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அது வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் ஆனால் ஃபஸ்ட் டைமாக நேரில் பார்த்து ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த வண்டி மேலே ரொம்ப லவ் வந்துருச்சுங்க. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐம் ரைடிங் தி Ducati V4S. அப்பா இது ஒரு யூனிக்காக இருக்குங்க வண்டி, வேறு லெவல் யூனிக்காக இருக்குது. இந்த கலருக்கும் அதுக்கும், அது இந்த சன்லைட் இந்த கலரில் பட்டோன்னே அமேசிங்காக இருக்குது. மனுஷன் நான் அந்த வண்டி ஆனால் ஓட்டி பார்க்கணுன்னா அப்படின்னா எதுவுமே யோசிக்கவே இல்லை. டக்கு கீழே எடுத்தார், வண்டியை வெளியே எடுத்தார். இந்தாங்க ப்ரோ ஹைவேஸில் போய் ஓட்டி பார்த்துருவாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. என்ன மனுஷன்ப்பா சங்கர் ப்ரோ, தங்கமான மனுஷன். இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வண்டியை ஓட்டி முடிச்சுட்டு சங்கர் அண்ணாட்ட போய் கொடுத்துட்டு நம்ம திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஷோரூம் தான் போனோம். மணி வந்து இப்போ கரெக்டாக ஒரு 12:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 12:45 ஆகுது. ஷோரூமுக்கு நாங்கள் 10 மணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் செட் 9 சர்வீஸுக்கு. பட் ஆனால் மணி இங்கேயே 1 மணி ஆக போகுது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இந்த கிளஸ்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதேமாதிரி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வண்டி ரொம்ப பல்கியாக இருக்கும்.
நேரில் வந்து உட்காந்து பார்த்தோன்னே ஏதோ எலி குஞ்சு மாதிரி இருக்குது, உட்காந்து ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி. இந்த நேரத்தில் நான் யாரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா என் மாப்பிள்ளை நிவாசை தான் மிஸ் பண்ணுறேன். அவனை பின்னாடி உட்கார வச்சு இந்த வண்டியில் அவனை கூட்டிகிட்டு போனேங்க. ஆள் அவ்வளோதான் செத்துருவான், இனிமேல் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவான். ஐயோ ஐயோ ஐயோ, எங்கிட்ட இருந்து பார்த்தாலும் பயபுள் அழகா இருக்காங்க, சைட்ல இருந்து பார்த்தாலும் அழகா இருக்கான், நேர்ல இருந்து பார்த்தாலும் அழகா இருக்கான், பின்னாடி இருந்து பார்த்தாலும் அழகா இருக்கான், உட்காந்து பார்த்தாலும் அழகா தான் இருக்கான். வேற மாதிரி டுக்காட்டிக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருப்பாங்களா, இன்னிலேருந்து நானும் இந்த டுக்காட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனாக மாறிட்டேன். டுக்காட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அப்படி தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது வண்டி. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி பைக் சீக்கிரமாக நம்ம கூட அடாப்ட் ஆன மாதிரியே இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது வண்டியில். பட் ஆனால் ஏன் நிறைய பேர் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு இன்ன வரையும் தெரியலை. அப்படியே குழந்த மாதிரி இருக்குது, நம்ம சொல்கிற பேச்செல்லாம் அப்படியே கேட்குது வண்டி. அப்பாடா, ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீமை வந்து நிறைவேற்றிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து சடன் பிளான் தான் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறது. சரி ஓகே, அண்ணன்ட்டு வந்து டுக்காட்டி இருக்கே, நீங்கள் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அது எப்படி தான் இருக்குது, நம்மளுக்கு எதுவும் ஐடியா கிடைக்குமா அப்படின்ட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்து ஓட்டி பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு சரி ஓகே தருவாரா கேட்கலாமா வேணாமான்ட்டு இருந்தேன். டக்குன்னு எடுத்து ஓட்டி பாருங்க அப்படின்ட்டாரு. வேற லெவலுங்க. ஆனால் சத்தியவா இதோட சவுண்டை நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்க இது எப்படி இருக்குன்னு. அப்பா, ஆக்சுவலாக எனக்கு இந்த கிளச் கேஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும். டுக்காட்டில் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளச் வந்து போட்டாங்க. உங்களுக்கு இங்கே தெரியுதா, இது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க, ஓடுறது அப்படியே வெளியே தெரியாது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து V4 இன்ஜினு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் வரும். 2 சிலிண்டர் இந்த சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், இந்த 2 சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஒர்க் ஆகும். இன்லைன் 4 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேரலாக இருக்கும். இந்த வண்டியே ஒரு ரொம்ப யூனிக்காக இருக்குது. இன்லைன் 4க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ப்ரோ. அது நம்மளோட மாதிரி அப்படியே ரொம்ப மேட் ஆகிடுது ப்ரோ வண்டியை ஓட்டினாலே. உங்கள் மாமாட்ட போய் சொல்கிறேன், நான் வண்டி எடுத்துகிட்டு திருச்சிக்கு போயிடுறேன் அப்படின்னு. அண்ணா நான் வண்டியை திருச்சிக்கு எடுத்துகிட்டு போயிடுறேண்ணா. நீங்கள் திருப்பி கேட்கக்கூடாது, ஆனால் நான் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டேண்ணா. ஆனால் வேறு மாதிரி இருக்குண்ணா வண்டி, எக்ஸ்பெக்டே பண்ணலாம். ஆனால் அல்டிமேட்ண்ணா. ஆனால் இல்லை, நான் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கண்ணா. அதெல்லாம் சும்மா நான் சூப்பராக இருக்குண்ணா கண்ட்ரோல்லாம் வண்டியில். எடுத்தோடனே டேரெக்டாக டவுன் ஷிஃப்ட் பண்ணுவோம். ஆமாம் ஷட் ஆகாது. சரி ஓகே, வண்டி இங்கே சட்னியாக போட்டு வந்துடும். அண்ணன் வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாரு, நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். வேறு மாதிரி நான் வண்டியே ரதமாக இருக்குண்ணா. ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேண்ணா, பார்த்ததே கிடையாதுண்ணா. இல்லைண்ணா நான் நேரில் பார்த்தது கிடையாது. நான் சவுண்டு தானே நம்மளை யாரும் அப்படியே பிடிச்சி வச்சு அரைகிற மாதிரியே இருக்குண்ணா. இல்லைண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. நான் ஃபஸ்ட்டு நான் எப்படி சொல்கிறேன், கேட்கும் போதெல்லாம் முன்னாடி ஃபோனில் கேட்கல, என்னடா அது சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓட்டும் போது நல்லா இருக்குது. டைல் லுக்கு தானா வேற மாதிரி இருக்கு. அப்படியே இருக்கும் வண்டி. எக்ஸாஸ்ட் மட்டும் போட்டு, எக்ஸாஸ்ட் மட்டும் எவ்வளோண்ணா வந்தது? அப்பா, அப்படிங்கப்பா, கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டீங்க எக்ஸாஸ்ட்டுக்கு மட்டும், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சீரிஸ் இல்லாமல். நான் ஃபஸ்ட்டு கியர் வந்து இது மோட்டோஜிபி கியர் ட்ராக்கு அந்த இதில் இருக்கும் பொசிஷன் நினச்சேன். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்குங்க. அது எல்லா வண்டியிலும் மாற்றினாலும் இது வந்து உங்களுக்கு ஸ்டாக்காகவே இப்படி தான் வரும்னு நினச்சேன் நான். ஏகப்பட்டது எனக்கு அதெல்லாம் தெரியல, அதனால தான் எதுவுமே நோண்டலை. இன்னும் வீலிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேண்ணா. ஆமாம் ஆமாம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை பண்ணியாச்சு, ஓட்டி பார்த்தாச்சு. ஸோ இதோட இந்த vlog வந்து எண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை பை.